ஸோ ஐசியூவில் வந்து காமனாக ஒரு கேட்குற ஒரு கொஸ்டின் என்னன்னா வந்து பெட்ல படுத்திருக்காங்க ஆனால் ஒரு மூமெண்ட்டுமே இல்லையே, ஒரு அசைவுமே இல்லையே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து காமனான ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூஸ்வலாக வந்து வென்டிலேட்டரில் சப்போர்ட்டுக்கு நம்ம போடச்சும் வந்து அவங்கள வந்து சிடேட் பண்ணி பேரலைஸ் பண்ணிடுவோம். ஸோ சிடேஷன்னா வந்து அவங்க கான்ஷியஸ்னஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறது. ஸோ வந்து ஒரு டீப் ஸ்லீப்புக்கு அவங்க போயிடுவாங்க. செகண்ட் வந்து பேரலிசிஸ் இருக்கு. ஸோ வந்து இந்த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் இருக்குல்ல, நம்ம ஸ்கெலிட்டல் மசில்ஸ்லாம் நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்குலாம் நம்ம ஸ்கெலிட்டல் மசில்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மசில்ஸை வந்து அதை வந்து நம்ம பேரலைட்டிக் ஏஜென்ட் யூஸ் பண்ணோம்னா அது வந்து அதுக்கு ஃபங்க்ஷன்லாம் இருக்காது. ஸோ அவங்களால கையை லிஃப்ட்டோ காலை லிஃப்ட்டோ பண்ண முடியாது. ப்ளஸ் அவங்களுக்கு அவேர்னஸும் இருக்காது. ஸோ டீப் செடேட்டட் அண்ட் பேரலைஸ்டு கண்டிஷனில் இருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு வென்டிலேஷனுக்கு வந்து இனிஷியல் பீரியட் ஆஃப் வென்டிலேஷன் ஒரு 1 or 2 days ஆஃப்டர் இன்டுபேஷன் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த செடேஷன் பேரலிசிஸ்லாம் நம்ம வந்து டேப்பர் பண்ணிடுவோம். மற்றபடி பார்த்தா நிறைய மெடிக்கல் கண்டிஷன்ஸ்லையும் இந்த மாதிரி வந்து பேரலிசிஸ் வரலாம். அது மாதிரி பாய்சனிங்லையும் நமக்கு சில டைம் இந்த மாதிரி வரலாம். ஸோ வந்து மெடிக்கல் கண்டிஷன்ஸில் இப்போ ஸ்ட்ரோக் இருக்குது, இல்லைனா வந்து ஹெட் ட்ராமா இருக்குது, இல்லைன்னா வந்து வேற ஏதாவது பிரெயின் சம்மந்தப்பட்ட ஏதாவது இருக்கு, மசில் சம்மந்தப்பட்ட ஏதாவது இருக்கு, இல்லைன்னா சில பாய்சன்ஸ் வந்து மசில் பேரலிசிஸ் காஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே டியூட்டியில் இருக்கிற டாக்டர்கிட்ட கேட்டாலே அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.